நவசக்தி ஜோதிடம் நடத்தும் 23வது மாத ஜோதிட கருத்தரங்கம் காலை முதல் மாலை வரை மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நவசக்தி ஜோதிட குழுவினுடைய நிறுவன தலைவர் உயர் திரு உபயம் வேலுசிவா ஐயா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் பேசக்கூடியது வாகன யோகம். தலைப்பு வாகன யோகம். எல்லோருக்கும் அறிந்த விஷயம் வாகனம். அது வேலுசிவா ஐயா சொன்னது போல அந்த காலத்தில் சைக்கிள் தான் வைத்திருந்தார்கள். நடைபயணமாக நடந்து சென்றார்கள். கால சூழ்நிலை பரிமாணத்துக்கு பின் அது நடைபயணம் சைக்கிளாக மாறியது. மிதிவண்டி என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு. அப்போ நான் சின்ன குழந்தையெல்லாம் இருக்கும்போது பார்க்கும்போது ஒரு திருமணம் செஞ்சாங்கன்னா இப்பெல்லாம் கார் மணமகனுக்கும் மணமகளுக்கும் பரிசாக கொடுக்குறாங்க. ஆனா அந்த காலத்துல சைக்கிள் தான் கொடுப்பாங்க. சைக்கிள் கை கடிகாரம். ஒரு மணமகனுக்கு மணமகளின் சீதனமாக ஒரு சைக்கிள், ஒரு வாட்ச், இதுதான் சீதனம். அப்ப என்ன சைக்கிள் எனக்கு தெரிந்த வகையில் அன்றைய காலகட்டத்தில் இந்த ராலி அப்படின்ற ஒரு சைக்கிள் இருந்தது. அப்புறம் ஹம்பர் அப்படின்ற ஒரு சைக்கிள் இருந்தது. அது ரெண்டுமே ஃபேமஸ். அப்ப இந்த லைட் எல்லாம் முன்னாடி அந்த டூம் ஹெட்லைட் இதெல்லாம் வச்சுட்டு அந்த மணமகனும் அந்த மணமகளும் சைக்கிளில் போகும்போது நமக்கு இந்த அண்ணாமலையில் படத்துல ரஜினியும் குஷ்பும் எப்படி போனார்களோ அது போல அந்த காலத்தில் வாகனங்கள் இருந்தது. அதற்கு அடுத்தாற்போல் டிவிஎஸ் 50, அப்ப M80 இருந்தது அந்த காலத்துல. M80 அப்படின்ட்டு. அதுக்கு பின்னாடி டிவிஎஸ் 50, எக்ஸல், புல்லட், ராஜ்தூத், இப்படி எல்லாம் டூ வீலர்கள் இருந்தது. இருசக்கர வாகனங்கள் இருந்தது. அப்ப இருசக்கர வாகனங்கள் தான் ரொம்ப, யார் ஒருவர் வீட்டில் இருசக்கர வாகனம் அல்லது பெட்ரோல் வாகனம் இருக்கின்றதோ அந்த வீடு அந்த ஊரில் மிகவும் பெரிய குடும்பம் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்போ தினமும் இப்போ நவநாகரிக காலத்தில் வீட்டிற்கு ஒரு ஒரு பைக்கு அல்லது ஒரு ஸ்கூட்டி அல்லது இப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரிக் டூ வீலர் கூட இருக்கின்றது. ஒரு வீட்டுக்கு 3-4 கூட வைத்திருக்கின்றார்கள். அப்புறம் கார் விதவிதமாக வந்து கொண்டிருக்கின்றது. அது டீசல் கார், பெட்ரோல் கார், அதே போல மின்சாரத்தில் ரீசார்ஜ் செய்யக்கூடிய வாகனங்கள் எல்லாமே இப்போ நவநாகரிக காலத்தில் வந்து கொண்டிருக்கின்றது. அப்போ ஒரு ஜாதகத்தில் நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் வாகனம் என்பது இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நாம மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வாகனத்தை பயன்படுத்துகின்றோம். கடவுள்களுக்கும் இந்த வாகனம் இருந்தது. வாகனம் என்றால் மனிதனுக்கும் உண்டு, கடவுளுக்கும் உண்டு. இப்ப சிவனை எடுத்துக்கொண்டால் நந்தி வாகனம், விநாயகர் எடுத்துக்கொண்டால் பெருச்சாளி வாகனம், மூசிக வாகனம். அதே போல முருகரை எடுத்துக்கொண்டால் மயில் வாகனம். அப்புறம் இந்த பார்வதி தேவி எடுத்துக்கொண்டால் அல்லது மாரியம்மன், காளியம்மன் சிம்ம வாகனம். பெருமாள் எடுத்துக்கொண்டால் கருட வாகனம். இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு வாகனங்கள் இருக்கின்றது. அந்த காலத்திலே வாகனம் இல்லாத ஆட்களும் இல்லை, வாகனம் இல்லாத தெய்வங்களும் இல்லை. இப்போ மகாலட்சுமி எடுத்துக்கொண்டால் அது ஆந்தை வாகனம். சோ இப்போ நம்ம தமிழ்நாட்டை விட வட மாநிலங்களில் இந்த மகாலட்சுமிக்கு அந்த ஆந்தை வாகனத்தை
ரொம்ப பெருசா கொண்டாடி வருகிறார்கள். இப்ப அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதாவது உதாரணமாக ஒரு விருச்சக ராசியில் அனுச நட்சத்திரம் இருக்கின்றது. அது லக்ன புள்ளி அனுசமாக இருந்தாலும் சரி, அல்லது லக்னாதிபதி அனுசம் நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது சந்திரன் ஜென்ம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது அனுச நட்சத்திரமாக இருந்தால் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஏரி, குளம், குட்டை அல்லது வாய்க்கால் அல்லது நீர் தேங்கும் இடங்கள், அதை சுற்றி இப்ப அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாருன்னா மகாலட்சுமி. மகாலட்சுமியுடைய இதுதான் அனுச நட்சத்திரம். சோ அனுசம் மகாலட்சுமியுடைய வாகனம் ஆந்தை. அந்த வீட்டு பக்கத்துல சுத்தி ஆந்தைகள் அலறக்கூடிய அந்த சத்தத்தை கேட்பாங்க. நான் போன வாரம் ஒரு ஜாதகம் பார்த்தேன். அந்த ஜாதகத்தில் அவர்கள் அனுச நட்சத்திரம். நான் அந்த கிளைண்ட் கேட்கிறேன், வாடிக்கையாளரை கேட்கிறேன், உங்க வீட்டை சுத்தி ஆந்தை அலரும் சத்தம் கேட்கும் அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட பலன் சொல்லும் போது சொன்னேன். அது ஏன் சாமி கேட்குறீங்க? எங்க வீட்டை சுத்தி முன்னாடி ஊஞ்ச மரம் இருந்தது. அந்த ஊஞ்ச மரத்தில் நிறைய ஆந்தைகள் நைட்ல கத்திட்டு இருக்கோம். அந்த கத்திட்டு இருக்கும் போது எங்களுக்கு எல்லாம் ஆந்தை சத்தம் கேட்க கூடாது அப்படின்ட்டு முன்னோர்கள் எங்க பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க. அதனால நான் அந்த மரத்தை வெட்டி விட்டேன். வெட்டின பின்னாடி ஆந்தைகள் ஒண்ணு கூட வரதில்லை அப்படின்னாரு. அப்படியா? சரி, அப்ப இருந்து உங்களுக்கு எப்போ ஆந்தைகள் உங்களை நோக்கி வரவில்லையோ அல்லது உங்கள் இருப்பிடத்திற்கு வரவில்லையோ அப்பொழுதிலிருந்து உங்களுடைய பொருளாதாரம், பணம், குடும்பத்தில் பிரச்சனை வரும் அப்படின்ட்டு சொல்லும் போது அவர் உண்மை. எப்போ நான் அந்த ஊஞ்ச மரத்தை வெட்டினேனோ அன்னையிலிருந்து எனக்கு பொருளாதாரம் நெருக்கடி, பொருளாதார பிரச்சனை எல்லாமே நான் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தார். சோ அதனால மகாலட்சுமியுடைய வாகனம் ஆந்தை. சோ ஆந்தை ஒருவருக்கு பயன்படுத்தினால், இப்ப அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆந்தை படத்தையோ அல்லது ஆந்தை உருவ பொம்மையோ பயன்படுத்தினால் அவர்கள் கண்டிப்பாக பொருளாதாரம் எல்லா விஷயங்களிலும் அவர்கள் ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக அமையும். சரி, இப்போ 4ஆம் இடம், அதாவது வாகனம் என்றால் 4ஆம் இடம். 4 சக்கர வாகனம் 4ஆம் இடம், 2 சக்கர வாகனம் 3ஆம் இடம். சரிங்களா? அப்போ 3 சக்கர வாகனத்திற்கு காரக கிரகம் புதன். இப்ப லக்னத்துல புதன் இருந்ததுன்னா கண்டிப்பா 3 சக்கர வாகனமோ அல்லது 2 சக்கர வாகனமோ வைத்திருப்பார்கள். லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் 4ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் 4 சக்கர வாகனம் வைத்திருப்பார்கள். அப்ப சிறிய வாகனம் என்றால் 3ஆம் பாவம், பெரிய வாகனம் என்றால் 11ஆம் பாவகம். சோ 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால் சின்ன வாகனம் 3 சக்கர வாகனம் வைத்திருப்பார்கள். அதே போல 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் பெரிய வாகனம் வைத்திருப்பார்கள் அப்படின்ட்டு நாம ஜோதிடம் ரீதியாக நாம் சொல்லக்கூடிய அமைப்பு. அதே போல இந்த வாகனம் என்றால் கனரக வாகனங்கள், சொகுசு வாகனங்கள், பஸ் அப்படின்னா இதெல்லாம் ஆம்னி பஸ், டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் சொல்லக்கூடியது சுக்கிரன், சொகுசு வாகனங்கள். கனரக வாகனங்கள் என்று சொன்னால் அது செவ்வாயினுடைய ஆதிக்கம், செவ்வாயினுடைய அனுகிரகம், செவ்வாயினுடைய தொடர்பு இல்லாமல் கனரக வாகனங்கள், சனியுடைய தொடர்பு இல்லாமல் கண்டிப்பாக அந்த கனரக வாகனங்கள் அமையாது. அதே போல இப்போ முதல் வாகனம் 4ஆம் இடம், முதல் வாகனம் 4ஆம் இடம், முதல் சொத்து 4ஆம் இடம், இரண்டாவது சொத்து அல்லது இரண்டாவது வாகனம் 6ஆம் இடம். இப்போ லக்னத்தில் 6ஆம் அதிபதி இருந்தால் கண்டிப்பாக 2 சொத்து வாங்கியிருப்பாங்க, 2 சொத்து வாங்குவாங்க, அல்லது 2 வாகனங்கள் வைத்திருப்பார்கள், 2 வாகனம். அதே போல இப்ப 6ஆம் இடம் என்பது 2 வாகனம், 8ஆம் இடம் என்பது 3 வாகனம். இப்போ நாம் அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் நிறைய கஷ்டங்களை கொடுப்பார் என்று நாம் ஜோதிட ரீதியாக நாம் பல கஷ்டங்களைத்தான் நாம் சொல்லுகின்றோம். ஆனால் அந்த அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம். சோ அஷ்டமாதிபதி திசை நடக்கும் போது அல்லது அஷ்டமாதிபதி உங்களுடைய லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி
லக்னத்திற்கு கோச்சாரத்தில் வரும்போது வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட யோகம் வந்து கண்டிப்பாக அமையும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. எப்பொழுது உங்களுக்கு வந்து வாகனம் அமையும், எப்பொழுது உங்களுக்கு வந்து வீடு அமையும் என்று சொன்னால், சவுண்ட் எச்சா இருக்குங்களா? அப்படின்ட்டு நாம பலன் பார்க்கும்போது உங்களுடைய லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி கோச்சாரத்தில் வந்தாலும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது அமையும். சரிங்களா? அதே போல இப்போ 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, பொதுவாக 4ஆம் இடம் அதனுடைய அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாகனம் தேடி வரும். 2ஆம் இடத்தில் இருந்தால், இப்போ 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலனா வாகனத்தின் மூலியமாக வருமானம் வரும். இப்போ ஒரு வண்டி வச்சு வாடகைக்கு ஓட்டுறாங்க, அது வாடகை வருமானம் உள்ள வாகனமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் வாகனத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானம் தேடி வரும். அடுத்தது 4ஆம் இடம், அதாவது 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடு, சாரி இப்ப தலைப்பே வந்து வாகனம் வந்து அமையும். அதே போல 4ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் அல்லது 5ஆம் அதிபதியுடன் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வாகனத்தின் மூலியமாக அதிர்ஷ்டம் உண்டாகும். 4, 5 தொடர்பு ஏற்பட்டால் 4 என்பது வாகனம், 5 என்பது அதிர்ஷ்டம். சோ நீங்க வாங்கக்கூடிய வாகனத்தின் மூலியமாக அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்ட்டு நாம பலன் பார்க்கும்போது சொல்லணும். அடுத்தது 9ஆம் பாவம், அதாவது 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி அல்லது 9ஆம் அதிபதியோடு இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வாகனத்தின் மூலமாக உங்களுக்கு பாக்கியம் ஏற்படும். ஒரு வண்டி வாங்கினேன், இந்த வண்டி எனக்கு அதிர்ஷ்டமாக கிடைச்சது அப்படின்னா அது 5ஆம் இடம். ஸோ 4, 5 தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த வண்டினால எனக்கு அதிர்ஷ்டம் உண்டாச்சு, இந்த வண்டி வாங்கின பின்னாடி தான் எனக்கு யோகம் வந்தது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல 4ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் இருந்தாலும் சரி அல்லது 9ஆம் அதிபதியோடு இருந்தாலும் அந்த வாகனத்தின் மூலம் எனக்கு பாக்கியமாக இந்த வாகனம் அமைந்தது அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா பேசிக்குவாங்க. காலம் முழுவதும் அந்த வண்டி வந்து ஒரு சிலர் வாங்கும்போது பழைய வாகனமாக இருந்தாலும் அது கண்டமாக இருந்தாலும் அந்த வாகனத்தை வந்து விற்க மாட்டார்கள். அப்ப என்னன்னா, அப்ப 4ஆம் அதிபதி 5ஆம் இடம் தொடர்பு பெற்றாலும் சரி அல்லது 4ஆம் அதிபதி 9ஆம் இடம் தொடர்பு பெற்றாலும் கண்டிப்பாக வாகனத்தை வந்து விற்க மாட்டார்கள். சரிங்களா? அதே போல இப்ப 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருந்தால் அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாகனம் வந்து வாங்குவாங்க. அதாவது ஃபுல்பில், எனக்கு மனசு நிறைவாக இருந்து இந்த வாகனம் எப்ப வாங்குவோம், வாங்கின பின்னாடி தான் எனக்கு மன நிறைவாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு 4, 11 தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக இவங்க வந்து இந்த வாகனம் வாங்கின பின்னாடி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான அந்த வாகனமாக அமையும். சரிங்களா? இப்போ அஸ்வினா குதிரை, அஸ்வினி என்றால் குதிரை. சோ இப்ப நிறைய பேர் பாருங்க, இந்த பைக் 2 வீலராக இருந்தாலும் சரி அல்லது வந்து கனரக வாகனங்கள் இருந்தாலும் சரி அந்த குதிரை எம்பளம் வந்து போட்டிருக்கும், குதிரை சின்னம் போட்டிருக்கும். இந்த டிவிஎஸ் 50 அந்த கம்பெனியில வந்து குதிரை சின்னங்கள் இருக்கும். அதே போல இந்த கனரக வாகனங்கள் பார்த்தீங்கன்னா ஈச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த வண்டியில கூட குதிரையினுடைய எம்பளம் இருக்கும். சோ அவர்களுக்கு 4ஆம் அதிபதி அல்லது செவ்வாய் கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த குதிரை எம்பளம் உள்ள, குதிரை சின்னம் உள்ள, குதிரை உருவம் பொறித்த வாகனங்களை வந்து வாங்குவாங்க. அதே மாதிரி அது என்ன வாகனமா இருக்கும்? செவ்வாய்னா கனரகம். சோ கனரக வாகனங்கள் வந்து லோடு வண்டி வந்து அவங்க வாங்குவாங்க. அதே வந்து சுக்கிரன்னா சொகுசு, மகிழ் உந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்ப சுக்கிரன் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு குதிரை சின்னம் போட்ட அந்த காரோ அல்லது வந்து வேற ஏதாவது சொகுசு வாகனமோ வாங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோல இன்னும் நிறைய சொல்லி கொண்டு போகலாம். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு குறியீடுகளும் உள்ள அந்த வாகனங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு ஜாதக ரீதியாக உண்டு. இப்ப 27 நட்சத்திரங்களில் கார் வாங்கக்கூடிய யோக நட்சத்திரம் அப்படின்ட்டு ஒரு 10 நட்சத்திரங்கள்
11 நட்சத்திரங்கள் இருக்கின்றது. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பரணி நட்சத்திரம். இப்ப யார் கார் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு நம்ம பார்த்த உடனே ஜாதகத்தை பார்த்த உடனே நான் சொல்லக்கூடிய 11 27 நட்சத்திரங்களில் 11 நட்சத்திரங்கள் கார் வாங்கும் யோகம் உள்ள நட்சத்திரங்கள். சரிங்களா? நான் வந்து இந்த ஈரோட்ல அஸ்ட்ரோ தமிழாங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு பேச போயிருந்தேன். அது ஒரு 2 வருஷம் ஒரு 6-7 மாசம் 1 வருஷம் இருக்கும். நான் நிறைய வீடியோஸ் ஷார்ட்ஸ் வந்து நான் பேசி அவங்க வந்து அதை அப்படியே அவங்க சேனல்ல வந்து போட்டிருந்தாங்க. ஆனா இந்த கார் யாரெல்லாம் வாங்குவாங்க அப்படின்ட்டு இந்த நட்சத்திரங்கள் சொல்லும்போது 97,000 பேர் பார்த்திருக்காங்க ஒரு 10 நாளையில. அப்படின்னா எனக்கு மறுபடியும் நான் அந்த சேனலுக்கு போகும்போது அந்த ஆங்கர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நீங்க பேசின அந்த கார் வாங்கும் யோகம் யாருக்கு அப்படின்ட்டு நீங்க அந்த பதிவு இப்ப வந்து பேசியிருந்தீங்க, அதுக்கு மட்டும் அந்த ஒரு 10 நாளையில 97,000 பேர் பார்த்திருக்காங்க, வியூவர்ஸ் வந்து பார்த்திருக்காங்க அப்படின்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அப்படின்னா என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, திருமணத்தை பத்தி பேசியிருக்கிறோம், குழந்தை பாக்கியத்தை பத்தி பேசியிருக்கோம், படிப்பு பத்தி பேசியிருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் விட இந்த கார் வாங்கக்கூடிய யோகம், கார் வாங்கக்கூடிய மோகம் வந்து இப்ப நாட்டில் வந்து அதிகமா இருக்கின்றது என்பதை ஒரு எடுத்துக்காட்டு. சரிங்களா? அப்போ அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வாழ்க்கையில ஒரு வீடு, நல்ல வீடு கட்டணும், அதே போல வாழ்க்கையில வந்து ஒரு சொகுசு வாகனம் வாங்கணும், நம்ம வீட்டுல கார் நிப்பாட்டணும், நம்ம கார் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆதங்கம் வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இல்லைங்களா? வீடு வாங்கணும், வீடு கட்டணும், அடுத்து வந்து கார் வாங்கணும் அப்படிங்கறதா ரெண்டாவது ஆப்ஷனா இருக்கு. அப்படி பார்க்கும்போது பரணி நட்சத்திரம் இந்த கார் வாங்கக்கூடிய யோக நட்சத்திரங்களில் பரணி நட்சத்திரம் முதன்மையானது. பரணி. இரண்டாவது வந்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகைனா வந்து என்னன்னா, பரணி என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள். சோ இயற்கையாகவே வந்து பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே கார் வாங்கக்கூடிய யோகம் வந்து இருக்கு. அது ஜென்ம நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி, லக்ன புள்ளி பூரமாக இருந்தாலும் சரி, பரணியாக இருந்தாலும் சரி, அல்லது சுக்கிரன் பரணி நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், பூராட நட்சத்திரமாக இருந்தாலும் கண்டிப்பாக கார் வாங்கக்கூடிய யோகம் வந்து இந்த தசாபுத்தி எல்லாம் அப்புறம் இதை பார்த்த உடனே நாம சொல்லிடலாம், இந்த கார் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்ட்டு நாம சொல்லக்கூடிய அமைப்பு. இரண்டாவது வந்து கிருத்திகை நட்சத்திரம். அப்ப கிருத்திகை என்பது முருகனுடைய நட்சத்திரம். சோ முருகர் வந்து மயில் வாகனம். சோ மயில்னா அந்த காலத்துல வந்து மயில் மேல் ஏறி போனார் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அமைப்பு. இப்போ மயில் அப்படின்ட்டு நாம மேல் வாங்கி மயில் பறக்காது, மயில் மேல நாம பயணம் பண்ண முடியாது. அதுக்காக வந்து மயிலுக்கு பதிலாக பிளைட் இருக்கு, விமானம் இருக்கு. சோ விமானம் வந்து அல்லது விமானத்தில் பயணக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு உண்டு அப்படின்ட்டு சொல்லலாம். இப்ப கிருத்திகையில எந்த கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தினாலும், தசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடத்தினால் கண்டிப்பாக அந்த விமான பயணம் உண்டு அப்படின்ட்டு சொல்லலாம். இப்ப கிருத்திகையில வந்து ஒரு கிரகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர் வந்து அந்த கார் வாங்கக்கூடிய யோகம் வந்து இருக்கு. ஆனா எவ்வளவு நேரம் பேசலாம். அடுத்ததாக ரோகிணி. ரோகிணினா ரதம். ரதம்னா என்ன? வாகனம் தான். சோ இயற்கையாக வந்து அந்த பரணி, கிருத்திகை, ரோகிணி, ரோகிணி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அல்லது ரோகிணி சுக்கிரனாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து 5ஆம் அதிபதியாக இருந்தாலும் சரி, அது 9ஆம் அதிபதியாக இருந்தாலும் ரோகிணியில் நின்றால் கண்டிப்பாக அவர்கள் வந்து அந்த கார் வாங்கக்கூடிய யோகம் வந்து உண்டு. அதற்கு அடுத்தது வந்து பூச நட்சத்திரம். பூசத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக கார் வாங்கக்கூடிய யோகம் வந்து உண்டு. அடுத்ததாக பூர நட்சத்திரம். பூரம். பூரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக கார் யோகம் உண்டு. அதற்கு அடுத்தாற்போல் விசாக நட்சத்திரம். விசாகத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக அவர்கள் வந்து கார் வாங்கக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டு. நீங்க யாராவது இந்த ஐயா நீங்க யாராவது இந்த விசாக நட்சத்திரம் ஐயா பேசிட்டு இருப்பாங்களா? சரி, விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து கண்டிப்பாக கார் வாங்கக்கூடிய யோகம் வந்து உண்டு. அதற்கு அடுத்தது வந்து அனுச நட்சத்திரம். அனுசத்தில் யார் பிறந்திருந்தாலும் சரி, அல்லது வந்து 4ஆம் அதிபதியோ சுக்கிரனோ இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் வந்து
அந்த கார் வாங்கக்கூடிய யோகம் வந்து உண்டு. இயற்கையாகவே மூல நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம். சோ மூலத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை புத்தி நடத்தினால் கண்டிப்பாக அவர்கள் வந்து இந்த மாருதி வாகனங்கள், மாருதி சுசுகி, மாருதின்னு வந்துச்சுனாவே அதை வாங்கக்கூடிய தன்மை வந்து அந்த ஜாதகருக்கு உண்டு. சரிங்களா? அடுத்ததாக அவிட்ட நட்சத்திரம், சதயம், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக அந்த கார் வாங்கக்கூடிய யோகம் வந்து உண்டு. இறுதியாக சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நிறைய டாக்டர்ஸ், நிறைய வக்கீல், இவங்கெல்லாம் வந்து அந்த சதயத்தில் பிறந்திருப்பாங்க. அது குறிப்பா டாக்டர்ஸ் வந்து அதிகமாக பிறந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து நல்ல லக்ஸூரியான அந்த கார் வந்து வாங்கக்கூடிய தன்மை வந்து இருக்கும். அதே போல 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாலும் சரி, அல்லது 4ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் சரி, அல்லது 4ஆம் இடத்தில் புதன் இருந்தாலும் சரி, 4ஆம் அதிபதியோடு இந்த குரு, சுக்கிரன், புதன், இந்த பாத்தீங்களா எவ்வளவு வேகமா போகுது பாருங்க. ஒரு 2 வீலர் எவ்வளவு வேகம், அதிவேகமாக போகின்றது. சரிங்களா? சோ இப்ப ரோட்ல நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம காதை கிழிச்சிக்கிட்டு போற அளவுக்கு வந்து நம்மளை வந்து பயமுறுத்துற அளவுக்கு அந்த வாகனம் போகின்றது. அப்ப பயமுறுத்துற வாகனம் எது? இப்ப நம்மளை வந்து பயமுறுத்துற வாகனம் என்னது? சிங்கம், இல்லைன்னா எருமை, புலி, எருமை. சரிங்களா? இந்த வாகனம் கண்டிப்பாக இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த வாகனம் ஓட்டிட்டு போயிருப்பாங்க. இப்ப வேகமா சவுண்ட் வந்துச்சு பாத்தீங்களா, நம்ம பயப்படுற அளவுக்கு. ஏன்னா யம தர்மராஜன், பரனுடைய அதிதேவதை யம தர்மராஜன். யமனை கண்டா பயம் இருக்க இல்லையா? கனவுள் வந்தா கூட பயந்துக்குவோம். அப்படித்தான் இந்த வண்டி வந்து போயிருக்கு அப்படின்ட்டு ஒரு சான்று. வண்டி பார்க்கல, ஆனா கண்டிப்பாக வந்து நம்ம பயமுறுத்துகிற அந்த இது வந்து யம தர்மராஜன். சோ பரணியில பிறந்தவங்க தான் அந்த வண்டி வந்து ஓட்டிட்டு சென்றிருப்பார்கள் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அமைப்பு. சரிங்களா? அதே போல இந்த சின்ன சின்ன கார் இருக்கு பாத்தீங்களா, இந்த டாடா வாகனம், டாடா ஏசி, அதே போல வந்து இந்த நானோ காரு சின்ன சின்னதா ஓடுது பாத்தீங்களா, அதுக்கு வந்து ஆல்டோ, சின்ன சின்ன வாகனங்கள், ஒரு டாடா இண்டிகா, இதெல்லாம் வந்து எது தொடர்பு இருக்குன்னா 3ஆம் இடம் தான் கை, 3 தான் டாடா வைக்கிறது, 3ஆம் இடம் தான் டாடா. சோ 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்த டாடா வாகனங்கள், இந்த இண்டிகோ, சரிங்களா? அதே மாதிரி இந்த நானோ கார் எல்லாம் வாங்கியிருக்கேன் பாத்தீங்களா, அது நானோ காரு, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த தொடர்பு வந்து நிச்சயமாக இருக்கும், இல்லாம போகாது. அதே போல இந்த எஸ்யூவி, சரிங்களா? அதே போல இந்த என்னது எக்ஸ்யூவி, இதெல்லாம் வந்து சுக்கிரன் ராகு, குரு ராகு, இது சம்பந்தப்பட்டவங்கள கண்டிப்பாக இந்த பெரிய பெரிய வாகனங்கள். இப்ப தார்னு ஒரு வாகனம் வருது பாத்தீங்களா, அந்த தார் ஓகேங்கண்ணா. இந்த தார்னா நம்ம ராகு தான் தார் ரோடு, ராகு தான் ஹைவேஸ் ரோடு. சோ ராகு தான் வந்து இருட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. சோ தார் ரோடு பார்த்தா இருட்டா தான், கருப்பு கலர்ல தான், கருமையாக இருக்கிறது. அப்போ இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க அந்த பெரிய வாகனத்துல வந்து இந்த தார், பெரிய பெரிய டயர் எல்லாம் இருக்கிற வாகனங்கள் வந்து அவங்க வாங்குவாங்க. சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கிறவர்கள், அல்லது வந்து செவ்வாய் ராகு இருந்தாங்கன்னா கனரக வாகனத்தில் பெரிய பெரிய டயர், இப்போ ஜேசிபி, கிரேன், இதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அமைப்பு வந்து ஒன்று செவ்வாய், சனி பிளஸ் ராகு அல்லது கேது இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கிரேன், பொக்லைன், இந்த ஜேசிபி இதெல்லாம் வாங்கக்கூடிய தன்மை வந்து ஒவ்வொரு ஜாதகருக்கு உண்டு அப்படின்ட்டு நாம சொல்லலாம். அப்படி ஒவ்வொரு வாகனங்களும் கண்டிப்பாக இந்த முறையை பயன்படுத்தி நீங்களும் உங்க ஜாதகத்தில் வரக்கூடிய வாடிக்கையாளர் ஜாதகத்தில் பொருத்தி அவர்களுக்கு நல்ல வாகனங்கள் வந்து உங்களுடைய ஆலோசனைப்படி அவர்களுக்கு வந்து நல்ல வாகனம் அமைய என் மனமார்ந்த நன்றிகள். எனக்கு பேச வாய்ப்பளித்த நவசக்தி ஜோதிடத்தின் குழுவுடைய தலைவர், நிறுவன தலைவர் உயர் திரு உபயம் வேலு சிவா ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.